என் பேர் செல்வி, ஆர் செல்வி. நாங்கள் புது தெருவில் வசித்து வர்றோம். குடும்பம் எங்கள் சொந்த வீடு. ஆனால் வீதியில் ஆக்கிரமம் ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி சாக்கடை தண்ணி இது ரொம்ப நாளாகவே பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே எடுக்க முடியல. நாங்களும் எல்லார்ட்டையும் கவுன்சிலர்லேருந்து இது யூனியனில் முதற்கொண்டு நாங்கள் போய் சொல்லிட்டோம். நேரையும் டாக்டர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம். அவங்க எந்த முடிவுமே எடுக்கலை. இதனால எங்களுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. கொசு தொல்லை தாங்க முடியலை. இது ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு தெரிஞ்சு இதை ஒழுங்கு பண்ணணும். டாக்டர்கிட்ட தண்ணி வருது, அது இந்த மாதிரி அதை சாப்பிடி விடாதீங்க சார், எங்களுக்கு கொசு தொல்லையாக இருக்குது, வீசுது. தனியார் மருத்துவமனை, டாக்டர் வீடு, அவங்க புழங்குற தண்ணி, சாக்கடை தண்ணி, ஆஸ்பத்திரி தண்ணி எல்லாம் வெளியாகி ரோட்டில் வருது, பப்ளிக்கில் வருது. அதை நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் யாரும் கேட்குறது மாதிரி தெரியலை. அவங்க அதை ஒழுங்கு பண்ணவும் இல்லை. எங்களுக்கு இது ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க முடியலை, நோய் நொடியுமா இருக்குது. கொசு தொல்லை தாங்க முடியல. காய்ச்சல்கள்லையுமா பிள்ளை ஊட்டியெல்லாம் யாருமே இருக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கணும், இந்த சாக்கடை வெளியில் வராமல். அதுக்கு என்ன சொன்னாங்க நீ சொன்னதுக்கு? அவங்க செய்கிறோமாங்கிறாங்க. சொல்லி இப்படி விடாதியேன்னு சொன்னால் செய்கிறோம்ங்கிறாங்க. இந்த பள்ளத்து தண்ணியை தேக்கி வச்சிருக்காங்க, போக விடாமல், பள்ளத்துக்கு போக விடாமல். அதையும் சொல்லி மட்டப்படுத்தி விட்டா சொல்லி எவ்வளவோ சொல்லிட்டோம். செய்கிறோம்ங்கிறாக, செய்யலை, தேக்கி வச்சிருக்காங்க. அதுவும் மழை பெஞ்சு எல்லா வாரி தண்ணியும் சாக்கடை தண்ணி இறம்பி அதிலே கொசு முட்டையிட்டு அதிலே தண்ணி பெருகி வத்திக்கிட்டு வத்தினாத்தான் எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா எங்களுக்கு தொல்லையாத்தான் இருக்குது. ரொம்ப வெளில வருதா இல்லை அது மோட்டர் செவிட அவங்க அது மோட்ரு வச்சே வெளியாக்கி விட்டுறாங்க. இன்னும் நேரம்னு இல்லை. இப்போ மத்தியானத்தில் ஒரு தவணை வெளியாக்கி விட்றா, நைட்டில் 12, 10 மணி 11 மணிக்கு ஒருக்கா வெளியாக்கி விட்டுறாங்க. அது எனி டைமும் வெளியில் பாஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. மோட்ரு வச்சு தான் எடுத்து வெளியில் விடுறாங்க. இது குறித்து பேரூராட்சி சொல்லிக்கலாமா? பேரூராட்சியிலையும் இந்த கணக்கெடுக்க வர்ற பிள்ளைகள்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. நாங்கள் சொல்கிறோம்மான்னு நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கம்மா, நாங்களும் சொல்கிறோம்னு எழுதிக்கிட்டு போகுது, பார்த்துட்டு போகுது. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள இது கழிவு பூரா வச்சு தீ வச்சு கொளுத்துறாங்க. அந்த புகை பூரா வெளியில தான் வருது. எங்களுக்கு சுவாசிக்க முடியலை. அது சுவாசிக்கிறதுனால எங்களுக்கு நோய்வா இருக்குது.